கேட்குறாங்க. இந்த கடையில் தாம்மா நான் கொடுத்தேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோன்னே, சாரதா வந்து இந்த கடையில் தான் அப்பளத்தை கொடுத்தியா அப்படின்வாங்க. சார் உங்கள் கடையில் தான் என் பொண்ணு அப்பளத்தை கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, ஆமாம்மா நிறைய அப்பளக்கட்டு கொடுத்தாங்களே, நான் கூட ஒன்றும் ஸ்டாக் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேனே, என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை சார். சரிங்க சார், அப்பளம்லாம் நல்லா போயிட்டுருக்குமா, எந்த பிரச்சனையும் இல்லை, நிறைய பேர் பல்காக கூட வாங்குறாங்கம்மா அப்படின்னோன்னே, ஓ அப்படிங்களா சார், ஆமாம்மா நிறைய பேர் பல்காக வாங்கிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சரிங்க சார், யாராவது ஒரு தம்பிக்கு வந்து நிறைய அப்பளம் கொடுத்தீங்களா அப்படின்னோன்னா யோசிக்கிறாரு. ஆமாம்மா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு சிலர்லாம் வந்து நிறைய வாங்கிட்டு போகிறாங்கம்மா அப்படின்னோடனே, விஜய் அப்போ இந்த இடத்துல தான் அப்பளம் வாங்கியிருக்காரு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இப்போ புரியுதாம்மா, நான் ஒன்றும் வேணும்னு விஜய் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமா, இந்த கடையில் தான் கொடுத்தேன், விஜய் தான் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு, அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும். காலண்டி நீ தப்பிச்ச இல்லைன்னா அவ்வளோதான், அந்த பையனுக்கு ஒரு வேலையே கிடையாதா, நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கவனிச்சுக்கிறது தான் வேலையா, அதான் நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டல, அப்புறம் எதுக்காக வந்து இங்கெல்லாம் தொல்லை கொடுத்துட்ருக்கான், நம்ம அப்பளத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இவன் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு இவன் யார், எதுக்கு இந்த வேலை தான் செஞ்சுட்ருக்கான். சார் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி யாராவது மொத்தமாக அப்பளம் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க சார், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா தானே எங்கள் பேரும் வந்து வெளியே வரும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கம்மா அப்படிலாம் எப்படிமா விற்க முடியும், இந்த அப்பளத்தை சில்லறையாக கேட்குறாங்களோ மொத்தமாக கேட்குறாங்களோ, எங்களோட வியாபாரம் நாங்கள் தந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கேட்டுட்டு சாரதா செம்ம டென்ஷனாக இருங்க, இதுக்கப்புறம் இந்த கடைக்கு நீ அப்பளம் கொடுக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா இதுக்கப்புறம் நான் அப்பளம் கொடுக்கல போதுமாம்மா அப்படின்னு சொன்னோன்னே, பார்க்கலாண்டி அப்படி சொல்லிட்டு வராங்க. இங்கே வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க காவேரி கவலைப்படாதே, அம்மா ஏதோ சொல்லிட்டாங்க, அதுக்காக என்ன பண்ணுறது, அவர் அப்படி அப்பளத்தை வாங்கினா நீ என்னடி பண்ணுவேன் அப்படின்னோடனே, ஏங்கா இந்த விஜய் இப்படி தொல்லை கொடுக்குறாரு, அம்மா ஏற்கனவே கோவமாக இருக்குது, இன்னும் கோவமாகிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. அவரை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி நேராக விஜயை பார்க்க போகிறாங்க. நீங்கள் ஏன் இப்படி தொல்லை கொடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் மேலும் பிரச்சனை பெருசாகிட்டே போகிறீங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசுகிறேன், உங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு தான் இதெல்லாம் பண்ணேன், நான் உங்களை உதவி கேட்டேன், நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீ என் பொண்டாட்டிடி, நான் உயிரே வச்சுருக்கேன் உன் மேலே, பின்ன நீ கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியுமா, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் பேர உயிரை வச்சுருக்கீங்களா, இந்த கதைகள்லாம் வேறு யாருக்கெல்லாம் சொல்லுங்கள், நான் உண்மையாக தாண்டி சொல்கிறேன், என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க காவேரி. ஓ இப்போ நான் பிரிஞ்சு வந்தோன்னே இப்படியெல்லாம் டைலாக் அடிக்கிறீங்களா, எப்போ வந்துச்சு என் மேலே உங்களுக்கு காதல் அப்படின்றாங்க. இங்கே பாரு யார் சொன்னது உன் மேலே எனக்கு காதல் இல்லைன்னு சொல்லிட்டு, நீ என்னை விட்டு முதல்ல போனல கொடைக்கானலுக்கு, அப்போவே எனக்கு உன் மேலே லவ் வந்துருச்சு தெரியுமா, நான் சொல்லாமே உங்களுக்கு புரியாதா காவேரி அப்படின்னோடனே, அப்படியே காவேரி ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு காவேரி, என் மனசில் மட்டும் கிடையாது, எனக்கு நீ தாண்டி எல்லாமே, நீ தான் என் உலகமே காவேரி அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. காவேரி உணர்ச்சி வசப்படுறாங்க. ஒன்றுமே புரியல காவேரிக்கு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் உண்மைதான், அப்படி உண்மைனா எதுக்குங்க என்கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கடி உங்ககிட்ட டைவர்ஸ் பேப்பர்லாம் சைன் வாங்கினேன், அது வந்து உன்னை எம்பி ஆகிறதுக்காக நான் கேட்ட ஃபார்ம்